ஃப்ரைடே ஈவினிங் வந்து பாப்பா கூட்டிகிட்டு அப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேங்க. ஏன்னா டின்னர் செய்யலாம் பிளானில் வந்து பன்னீர் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் வாங்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துன்னு எல்லாம் வாங்கியாச்சு. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலே யாருக்கெல்லாம் இது மாதிரி நடக்கும் சொல்லுங்கள். 400 ஆயிடுச்சு. பன்னீர் விலையை கேட்டோடனே இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. நான் பன்னீர்லாம் இப்போ அடிக்கடி செய்யறதில்லை. பார்த்தீங்கன்னா 125 இப்போ யோசித்தேன், ஐயோ ஒரு நான்வெஜ்ஜே வாங்கி சாப்பிட்றலாம் போலடா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், க்யூட்டாக இருக்கான்னு. இது மேலே இருக்கிறத எடுத்தால் தான் அது வந்து விளக்கு எரியுது. அது மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டா எல்லாம் அணைஞ்சு போகுது. ஒரே காமெடியாக இருந்தது 2 டேஸாக. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்து பூரி பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும் பூரியை விட. பூரி ரொம்ப ஆயிலாக இருக்கிறதால கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய டின்னர் இப்படி தான் போச்சு. பாய்.